தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா பேசிக் செஸ் டாக்டிக்ஸ். ஏற்கனவே நம்ம பேசிக் செஸ் டாக்டிக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் செஸ் டாக்டிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேசிக் செஸ் டாக்டிக்ஸில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னாக்கா, இது ரொம்ப பேசிக் திங்ஸ் அப்படின்றதால கொஞ்சம் நீங்கள் இன்டர்மீடியட் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது செஸ் இப்போ தான் கற்றுக்குறாங்க, கொஞ்சம் கற்றுக்கிட்டு பட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது டெர்மினாலஜி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப சப்பையான விஷயம், இதெல்லாம் எதுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கான வீடியோ கிடையாதுன்றதை இப்போவே சொல்லிடுறேன். நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் வீடியோ வரும் லேட்டர் ஸ்டேஜில். ஏன்னா பேசிக்ஸ் தான் எனக்கு எப்போவுமே நான் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதான் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு அட்டாக்கிங் F7 F2 பார்த்தோம், அடுத்து ஃபோக் பார்த்தோம், அடுத்து பார்த்திங்கன்னா பின் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்தாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓவர்லோடு. அதாவது ஓவர்லோடுன்ற செஸ் கான்செப்ட் என்ன அப்படின்றத, டாக்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி செகண்ட் பார்த்திங்கன்னா நைட் ஃபோக், அதாவது நைட் ஃபோக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா குயின் ஃபோக். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோக்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஜென்ரலாக ஃபோக்கிங் அப்படின்னா என்னென்னு பேசியிருப்பேன். இருந்தாலும் நைட் ஃபோக் என்ன அப்படின்னு அடுத்து பார்த்திங்கனாக்கா குயின் ஃபோக் என்ன, அது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்க்க போகிறோம் 2-3 எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவோட தீமாக இருக்க போகுது. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் அதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, லாஸ்ட்டாக நடந்த சதுரங்க சாணக்கியன் 10th ரேபிட் செஸ் டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பாலா 2009. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விளையாட டோர்னமெண்ட்டில் டாப் 10க்குள்ளே இருந்தார். இந்த டைம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா விஸ்வா 01 அப்படின்றவர் எடுத்திருக்காரு. ஸோ தேர்ட் பிளேஸ் ஜேஎஸ் குமார் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நமக்கு நடக்குது. இப்போது சண்டேவும் நடக்க போது. ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீமோட பேஜை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்களும் டோர்னமெண்ட்டில் விளையாடலாம். நீங்களும் இது ரொம்பவே கம்மி தான், 13 பேர் தான் விளையாடிருக்காங்க. ஈஸியாக நீங்களும் வின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட நேம் நம்ம சேனலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னாக்கா, இது நம்ம இப்போ இடையிலே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம சேனல் எவ்வளோ பெருசு க்ரோ ஆனாலும் சரி, நம்ம இந்த டாப் 3 பிளேயர்ஸ் எப்போவுமே மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட் வீக்லி ஒன்ஸ் நடந்துட்டு தான் இருக்க போகுது. இது சும்மா உங்களை விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எப்போவுமே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கே இந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. இன்றைக்கி சும்மா ஷார்ட்டான வீடியோ அப்படின்றதால தான். ஏன்னா பேசிக் செஸ் டாக்டிக்ஸ் கான்செப்ட் 2-3 மினிட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். இதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்றதால தான் நான் இவ்வளோ லென்த்தியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செஸ் டாக்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது ஓவர்லோடு. ஸோ ஓவர்லோடுனா என்ன அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ ஓவர்லோட்னாக்கா ஒரு பீஸ் 2-3 விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் பொசிஷனில் எந்த பீஸ் இப்போ ஓவர்லோடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கான்செப்டில் பார்த்திங்கனாக்கா இது ஒயிட் டு மூவ் அப்படின்னும் போது இதில் எது ஓவர்லோடட் பீஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த குயின் ஓவர்லோடட் பீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த குயின் போத் பீசஸ் காட் பண்ணிகிட்ருக்கு. அதே சமயத்தில் ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா போத் பீசஸை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு பீஸை நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக குயின் ஒரு பீஸை மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம கரெக்டான கேப்சர் எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ கரெக்டான கேப்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பீஸ் கம்பேர் பண்ணும்போது நைட்டை கம்பேர் பண்ணும்போது ரூக்குக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன பீஸை கேப்சர் பண்ணணும், இப்போ ரூக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரூக்கை யூஸ் பண்ணி நைட்டை கேப்சர் பண்ணிங்கனாக்கா குயின் ஹேஸ் டு கேப்சர். இந்த மாதிரி கேப்சர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஈஸியாக அந்த ரூக்கை கேப்சர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேக் ரேங்க் மேட்டும் கூட. ஸோ 2 டாக்டிக்ஸ் உங்களுக்கு ஒரே சமயத்தில் கிடச்சிருக்கு. இது பேக் ரேங்க் வீக்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் ஓவர்லோடட் பீஸ். கரெக்டாக? இது ஓவர்லோடட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. குயின் நமக்கு H5ல இருந்துக்கிட்டு உங்களுடைய நைட்டி காட் பண்ணிகிட்டு இருந்து அண்ட் த சேம் டைம் ரூக்கு E1ல் இருக்கிற ரூக்கை E8ல் இருக்கிற ரூக்கை காட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிமிலர் டாக்டிக்ஸ் இன்னொன்று இருக்குது, அதே ஓவர்லோட் கான்செப்டில் பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு சேம் தான் உங்களுக்கு. சேம் பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல
நைட் வந்து ஓவர்லோடட் பீஸாக இருக்குது. இதே பொசிஷன் தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. பட் இது வந்து நம்ம பிளாக் டு மூவ் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 2 வகையான செக்மேட் வந்து பாசிபிளாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த நைட் வந்து ஓவர்லோடட் பீஸாக இருக்குது. ஏன்னா அந்த பேக் ரேங்கையும் அது வந்து பாதுகாக்கணும். அதே சமயத்தில் மேட் ஆன் H2 கரெக்டாக. ஏன்னா குயின் கேப்சர்ஸ் H2 வந்து மேட்டு. அன்லெஸ் இந்த நைட் வந்து இங்கே இருந்துக்கிட்டால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா அது வந்து மேட் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கான்செப்ட் படி ஓவர்லோட்னா என்ன பண்ணும், ஒன் ஆஃப் த ஸ்கொயரை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, ஒரு ஓவர்லோடன்றது ஒரு பீஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கொயரும் கூட இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். ஏன்னா இந்த எம்டி ஸ்கொயர் தான் நமக்கு இப்போ முக்கியமே. இங்கே பீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் நமக்கு இந்த எம்டி ஸ்கொயர் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுதான் வந்து ஓவர்லோடோட கான்செப்ட்டு. அது வந்து ஒரு பீஸாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூபிளான பீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சின்ன மைனர் பீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு எம்டி ஸ்கொயராக கூட இருக்கலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். 2 வகையான மேட் இருக்குது. ஒன்று நீங்கள் குயின் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது குயின் கேப்சர்ஸ் H2 வந்து ஃபோர்ஸிங் மேட்டு. அதனால் வந்து நைட் ஷுட் கேப்சர் தி குயின் இல்லையா. அப்படி கேப்சர் பண்ணும்போது நமக்கு ரூக் செக் இருக்குது. ரூக் செக் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப இந்த நைட்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவார். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக்கை யூஸ் பண்ணி நைட்டை கேப்சர் பண்ணிங்கன்னா இட் இஸ் மேட். பிகாஸ் நமக்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் வந்து நம்மளுடைய ஓன் நைட் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 2 வகையான மேட் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளான மேட் எதுனா, ஜஸ்ட் இந்த ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க. இந்த நைட் வந்து கேப்சர் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து H2ல மேட் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஓவர்லோடோட கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து நம்ம ஃபோர்க்கிங். ஃபோர்க்கில் பல வகை இருக்குங்க. ஒன்று நம்ம ஏற்கனவே சிம்பிளாக பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கார்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு நைட்டு வந்து இங்கே E7ல் செக் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த குயினை வந்து ஃபோக் பண்ணலாம். இப்போது நமக்கு இருக்கிற டிஃபெண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு, அதுதானே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரூக்கை வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே C6ல் சேக் பண்ண போகிறோம். சேக் பண்ணதுக்கப்புறமா ஃபாலோடு பை நைட் E7 செக்கு. ஸோ இது வந்து நைட் ஃபோக்கில் ஒன் ஆஃப் த ட்ரிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒயிட் டு ப்ளே அப்படின்றதால ஈஸியாக வந்து இந்த மூவ் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் குயினால் கேப்சர் பண்ணாலும் சேம் ஸ்டோரி தான். ஸோ ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன்னா குயினால் கேப்சர் பண்ணலாம் இல்லையா, அது மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். பட் நீங்கள் குயினால் கேப்சர் பண்ணாலும் சேம் ஸ்டோரி தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பானால் கேப்சர் பண்ணாலும் சரி, குயினால் கேப்சர் பண்ணாலும் சரி, நீங்கள் நைட் E7 செக் வில் வின் தி குயின் அட் த கேம். ஓகேவா. ஸோ இது வந்து நைட் ஃபோக்கில் ஒரு ஐடியா. ஸோ செகண்ட் நைட் ஃபோக் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் கைண்ட் ஆஃப் பொசிஷன் தான். பட் இங்கே இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத யோசிக்கணும். சேம் பொசிஷன், பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டு மூவ் அப்படின்றது சேஞ்சஸ் தி செனரியோ. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே இந்த குயின் வந்து அன்கார்டடாக இருக்குது. எப்போவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு டாக்டிஸ் எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு பீஸ் வந்து அன்ப்ரொடெக்டடாக இருக்கணும், அப்படி இல்லைனா லெஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும். அதாவது அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணாமல் ஒரே டைம் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால தான் டாக்டிஸ் வந்து அக்கறாகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பீஸ் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ எந்த பீஸ் அன்டிஃபெண்டாக இருக்குது, குயின் அன்டிஃபெண்டாக இருக்குது. பட் நான் எப்படி அதை கேப்சர் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம கொஸ்டின். இப்போது இந்த ரூக் வந்து இருக்கிற இடத்துல நம்ம அவரோட கிங்கை வர வச்சோம் அப்படின்னா நமக்கு இங்கே நைட் ஃபோக் இருக்குது. ஏன்னா நம்ம டாக்டிஸ் கான்செப்டே வந்து நைட் ஃபோக் அப்படின்றதால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சிம்பிள் டாக்டிஸ். இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை பார்த்தனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிட்ருக்கோம். என்னன்னாக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இந்த ரூக்கை குயினால் கேப்சர் பண்ண போகிறீங்க. யூ ஆர் சாக்கிங் தி குயின் ஃபார் தி ரூக்கு. பட் இன் டர்ன் என்ன கிடைக்க போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் வச்சுட்டு திரும்ப நீங்கள் அதை கெயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நைட் ஃபோக்கோட பியூட்டி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னாக்கா அதான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோக்கிங் ஐடியாஸ்க்காக உங்களுக்கு நான் வந்து இது காட்டுறேன். சேம் பொசிஷனில் ஒயிட் டு மூவ் பிளாக் டு மூவ் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து ஒயிட் வின் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இங்கே பிளாக் வின் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நைட் ஃபோக்கு. ஸோ இன்னொரு தேர்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஓவர்லோடு, செகண்ட் வந்து நைட் ஃபோக்கு. நைட் ஃபோக்கில் 2 ஆப்ஷன் பார்த்தோம். தேர்டு வந்து குயின் ஃபோக்கு. இந்த டாக்டிஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தியான சீரீஸாக இருக்க போது மோர் தென் 10 வீடியோஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டாக்டிஸ் வந்து நான் வந்து டீப்பாக கவர் பண்ண போகிறேன். ஒரு செஸ் கிளாஸஸில் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த டாக்டிஸை இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து 3 டாக்டிஸ் ஒரு வீடியோக்கு கவர் பண்ண போகிறேன். இப்போ வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது குயின் ஃபோக். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபோக் வந்து பார்த்திங்கன்னா குயின் ஃபோக் தான்.
இப்போ எப்படிங்க நம்ம இந்த இடத்துல குயின் ஃபோக் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு கரண்ட் பொசிஷனில் டைரெக்டாக வந்து குயின் ஃபோக் வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே தான் வந்து உங்களுடைய டாக்டிக்கல் எபிலிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். டாக்டிக்கல் எபிலிட்டினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஸ்கொயரை நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம், ஒரு பீஸை அட்டாக் பண்ணலாம், இல்லை செக் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இங்கே யோசிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே ஒரு ரூக்கு குயின் வந்து அன்டிஃபைனடாக இருக்குது. ஓகேவா? இந்த குயின் வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த இடத்துல ரூக் வந்து அன்டிஃபைனடாக இருக்குது, குயின் வந்து அன்டிஃபைனடாக இருக்குது. பட் நம்ம வந்து குயினை அட்டாக் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் நம்ம ரூக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு ரிமூவிங் தி டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நமக்கு எந்த ஸ்கொயரில் செக் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த குயின் ரூக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குயினை யூஸ் பண்ணி, ஏன்னா இது குயின் ஃபோர்க் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ குயின் G4 செக் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூக்கை வின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த டிஃபெண்டர் யார் இருக்கிற ஒரே டிஃபெண்டர் இந்த நைட் மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் தி டிஃபெண்டர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செக் வைக்கிறீங்க. ஒன்ஸ் இந்த கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு கேப்சர் தி ரூக், தட்ஸ் இட். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து குயின் ஃபோக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணுறது. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃபோக்கிங் ஐடியாஸ்லையும் பார்த்தோம். டைரெக்டாக வந்து ஃபோக் பண்ணுறது அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு ஒரு டாக்டிஸ் அக்கர் ஆகுதுன்னா மினிமம் வந்து 2 டாக்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் டைரெக்டாக ஒரு டாக்டிஸ் இன்வால்வே ஆகாது. அப்படி ஆச்சு அப்படின்னா ரொம்ப பூவராக வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க ஆப்போனண்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டாக்டிஸ் அக்கர் ஆகுது அப்படின்னும் போது உங்கள் ஆப்போனண்ட் வந்து பெரிய பிளண்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது எதனால் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த டாக்டிஸ்லேயே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷனை ஒரு ஸ்கொயரை என்ன சொல்கிறது டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிங்கோட லைன் ஓப்பன் ஆச்சு. ஸோ குயின் செக் வச்சு நம்ம இந்த ரூக்கை வின் பண்ணிட்டோம். ஸோ இதனால தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம், குயின் ஃபோக் அகைன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இங்கே வந்து என்னென்னா சிம்பிளான ஒரு ஐடியா, சேம் பொசிஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ சேம் பொசிஷன் ஒயிட் டு மூவ் என்ன பண்ணோம், நம்ம இந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு குயின் செக் வச்சு நம்ம இந்த ரூக்கை வின் பண்ணோம். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் டு மூவ் ஒரு பீஸ் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. பிளாக்கோட குயின் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ப்ராக்சிமிட்டினா பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அன்டிஃபெண்டட் பீசஸ் வந்து நம்ம பீஸ் பக்கத்தில் இருந்தாலும் டாக்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஓப்பன் டயக்னல் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக வந்து குயின் செக் வைக்கிறோம். ஒன்ஸ் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் we are going to capture the bishop. ஸோ இந்த டாக்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து செஸ் இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் 3 டாக்டிஸோட நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சீக்கிரமாக மேபி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம டாக்டிஸ் தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர்லோடு, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நைட் ஃபோக், அடுத்து தேர்டு வந்து குயின் ஃபோக். ஸோ நைட் ஃபோக்கில் 2 விஷயம் பார்த்தோம், அதே மாதிரி குயின் ஃபோக்லேயும் 2 விஷயம் பார்த்தோம். ஸோ சேம் தான் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஓவர்லோடு கான்செப்ட் இன் செஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் பசில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்களே வந்து போர்டில் செட்டப் பண்ணியோ இல்லை அனலைசிஸில் செட்டப் பண்ணியோ நீங்களே வந்து சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே வந்து அட்டாக்கிங் F7, ஃபோக்கிங், பின். ஸோ ஃபோக்கில் நமக்கு நைட் ஃபோக், குயின் ஃபோக், அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 6th ஓவர்லோட். ஸோ 6 டாக்டிஸ் வந்து நம்ம மொத்தமாக கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 3 டாக்டிஸோட சீக்கிரமாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.